மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல ஒரு விஷயம் நடந்தது. பிரதீப்புக்கு எதிராக வந்து விஷ்ணுவும் விசித்ராவும் ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாங்க. என்ன கேள்விகள்னா, ஒரு பிலாசபி கிளாஸ் ஒன்று பிரதீப் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இவ்வளோ நல்லா பேசுகிற பிலாசபிலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ஏன் அப்படி பேசுகிற, நீ ஒரு டிபேட் கூட ஒழுங்காக பண்ண தெரியல, ஏன் உனக்கு பிரதீப் அப்படின்ற மாதிரி விசித்ரா கேட்குறாங்க. உடனே இவர் விஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கேள்வி கேட்குறாரு. நேற்று ஜோவிகா அந்த மாதிரி டிபேட் பண்ணாங்க, அந்த பொண்ணு நல்லா தான் பேசிச்சு, அப்புறம் நீங்கள் நாயேன்ற மாதிரி வார்த்தைகள்லாம், அந்த பொண்ணு மரியாதையோட பேசி நீங்கள் நாயேன்ற வார்த்தைகள்லாம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு கேட்குறாரு. பட் தெரிஞ்சுக்கணும், அதே இடத்துல பிரதீப் இருக்கிற இடத்துல விஷ்ணு வச்சிருந்தாலுமே விஷ்ணு வந்து அந்த பொண்ணு வாடா போடா அப்படின்றது பேசிச்சு அப்படின்றது உண்மை. அதுக்கு விஷ்ணுவாக இருந்தாருன்னா செம்மையாக பொங்கி எழுந்து அவர் ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக ஆயிருப்பார். ஸோ அந்த வகையில் மரியாதையாக பேசுன்றதே தப்பாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் ஜோவிகா வந்து மரியாதை குறைவாக தான் பேசினாங்க, அது ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் பிரதீப் பேசுனது தப்பு, நாயேன்ற வார்த்தைகள்லாம் தப்பு. அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டார், ஓகேவா, மன்னிப்பும் கேட்டார். பட் அவர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னா, ஸோ அவங்க வந்து ஏன் ஒரு பாயிண்டில் வந்து ஜோவிகா வந்து எங்கள் அம்மாவை பற்றி பேசின மாதிரி இருந்தது, அங்கே தான் மென்டலாக பிரேக் அவுட் ஆகிட்டு எப்படி பேசுறதுனே தெரியாமல் அப்படின்ற மாதிரி பேசினார். ஸோ எனக்கு சரியாக தெரில மக்களே. ஸோ ஜோவிகா எங்கேயாவது பிரதீப்போட அம்மாவை பற்றி மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கும் நான் இந்த வீடியோவில் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இல்லைனா அதை வந்து அதுக்கும் வந்து ஒரு கும்பல் இல்லை அவர் அப்படி சொன்னாருன்றது சொல்லுவீங்க, அதையும் செக் பண்ணிங்க. எனக்கு தெரில, நான் பார்த்த மாதிரி அம்மாவை பற்றி ஜோவிகா எதுவுமே பேசினதில்லை, அவங்கள பற்றி மட்டுமே பேசினாங்களே தவிர பிரதீப்போட அம்மாவை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதை அவர் அங்கே வந்து ஒரு மென்ஷன் பண்ணார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரான்னு எனக்கு தெரில, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட் பிளேஸிங் டிசர்விங் நான் தாங்க, எல்லாங்கிட்டையும் நான் தான் டிசர்விங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாராவது ஒருத்தராவது ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நின்னீங்களா? 2வது பிளேஸ்லேருந்து தானே வந்து நின்னீங்க, அப்பயே தெரிஞ்சு போச்சு நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பிரதீப் சொல்கிறாரு. சரிப்பா, வின் பண்ணிட்டேன்னு அப்படியே வச்சுக்கோ, ஆனால் நீ என்ன பண்ணன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன சொல்லிட்டு போன, அந்த உள்ளேருந்து வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன், நீ யாரும் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நிற்கிறாதீங்க, நின்னீங்கன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி அவங்களோட பர்சனல்லாம் எடுத்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது என்ன, அப்போ அது மிரட்டல் தானே அப்படின்ற மாதிரி விசித்ரா கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தானேங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் பிரதீப் யாருமே நிற்கலை, விட்டுருங்க, அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்றது 2வது பட்சம்னு வச்சுங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் போய் நிற்கும் போது ஸோ இவன் வந்து நம்ம ஃபேமிலியை பற்றி பேசி இந்த மாதிரி பேசினா நமக்கு எதுக்கு இந்த அசிங்கம் அப்படின்றது யோசிப்பாங்களா மாட்டாங்களா ஒருத்தராவது அப்படின்ற பாயிண்ட் எனக்கு விசித்ரா கேட்டது நியாயமாகப்படுது. விசித்ராக்கு வந்து பிரதீப் மேலே வஞ்சகம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு போட்டோம், இதெல்லாம் இருந்துக்கிட்டு அது வேறன்னு விட்டுறலாம். பட் அவங்க சொன்ன பாயிண்ட் நியாயமா இல்லையா? ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போனாரா இல்லையா? மிரட்டிட்டு தான் போனார் பிரதீப், அது மிரட்டல்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமாம், ஃபஸ்ட்டு பிளேஸ் யாராக வந்தால் உன் பர்சனலில் வந்து பேசுவேன், பர்சனலாக இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்றது தான். இந்த டாஸ்க்கை வந்து பர்சனலாக பேசுறது கிடையாது, வீட்டுக்குள்ளே நடந்து பேசுறது ஓகே. அதை பர்சனலாக எடுத்து உன்னை காயப்படுத்துவேன் இது பண்ணுறதுனே அது ஒரு சீப்பான கேவலமான கேம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். பர்சனல் எடுத்து அவனை புட் டவுன் பண்ணி ஒரு கேம் விளையாடுறதுக்கு விளையாடதே போயிடலாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட்டு. அதை அங்கே மென்ஷன் பண்ணார், அது ஒரு மிரட்டுதெல்லாம் தான் அங்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்கும்போது உடனே மாயா வராங்க, ஜிங்சாங். இப்போ மாயா வந்து எப்படின்னா ஊர்கிழவி மோட்ல இருந்து இப்போ பிரதீப்போட ஜால்ராவை மாட்டாங்க போல இருக்கு மக்களே. ஏன்னா எனக்கு இந்த ஒரு விஷயம், ஏன்னா நான் கான்ட்ரடிக்ஷன் சொல்கிறேன், பிரதீப் கூட க்ளோஸாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சி பாசம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு போட்டோம், அதுக்கு நமக்கு கவலை இல்லை, ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் தப்பு, மாயா சொல்லுங்க, எல்லாருக்கிட்டையும் தப்பு இருக்குங்க, ஃப்ளாஸ் இருக்குது, அதனால் வந்து அவன் தப்பானவன் கெட்டவன் அப்படின்றது சொல்ல முடியாது. எல்லாரும் தப்பான வார்த்தைகள் பேசியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மாயா அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே. அன்னைக்கு விசித்ரா என்னது ஆடாத அப்படின்னு சொன்னபோது பொங்கி எழுந்தாங்களே, இப்போ மாயா ஏன் அப்போ நேற்று ஏன் பொங்கலை இல்லை, எல்லாரும் தப்பு பண்ணும்போது இப்படி பேசுனது தப்பு, நாட்கூல்னு சொல்கிறாங்களே, ஏன் இந்த இடத்துல பிரதீப் சொல்கிற வார்த்தைகளுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க? ஒய் என்ன கான்ட்ரவர்சி? அதுவே எனக்கு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் தெரியுது. உனக்கு வந்தால் மட்டும் இது, மற்றவங்க அதை பேசின போது அது கேட்க மாட்டீங்க, என்ன இதுன்னு தெரியல. இப்பயே எனக்கு தெரியுது மாயா வந்து பிரதீப் க்ளோஸாக இருக்கணும், அதை அவர் எதிர்க்கக்கூடாது, அவர் என்ன பேசினாலும் இப்படி பேசுறதுன்றது எனக்கு நியாயமாக படல. அவங்க கூட ஏதோ ஒரு அலைன்ஸ் வச்சு போவோம் இப்போதைக்கு அப்படின்ற பிளானில் தான் மாயா போகிறாங்களே தவிர, ஸோ இது எல்லா இடத்துலையும் வந்து பேசினா தப்பு நாட்கூல்னு சொல்கிற மாயா அதை வந்து எப்படி அது ஃப்ளாஸ்ன்ற மாதிரி நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களே, அது எனக்கு சரியா படல மக்களே. பிரதீப் சாரி கேட்டார், நான் அந்த கான்செப்டுக்குள்ளே போல, அது முடிஞ்சிச்சு, அவர் கேட்டார், அதை மறந்துட்டார், இதெல்லாம் விட்டுருங்க. பட் இந்த இடத்துல மாயா பேசுனது எனக்கு கான்ட்ரவர்சி. அன்னைக்கு வந்து அப்பெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விசித்ராவை அவ்வளோ கேள்வி கேட்டீங்களே. இப்போ என்ன இதை வந்து அப்படியே இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஃப்ளாஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குன்ட்டு, அன்றைக்கி அவங்க டாஸ்க் தானே பண்ணாங்க, டாஸ்க் பண்ண இப்போ என்ன சொன்னாங்கன்னா இதில் கேம் விளையாடுறாங்களே, இது கேமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்களே. அன்றைக்கி விசித்திரவும் மார்னிங் டாஸ்க் ஒரு கேம் தான் பண்ணாங்க, அந்த கேமுக்கே நீங்கள் அவ்வளோ பொங்குனீங்களே, அவ்வளோ பேசுனீங்களே, அப்போ எது உண்மை மாயா? அது ஒரு கேமுக்கு பண்ணால் உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அது மற்றவங்களுக்குன்னா தக்காளி சட்னியா? என்ன இது நியாயமாக பேசணும் பேசுகிறத,
அப்படியே வந்து அப்படியே அண்ணன் பண்ணிட்டான், அண்ணன் பண்ணது எல்லாம் நியாயம்ன்ற மாதிரி ஜாலர் அடிக்கக்கூடாது. ஓகேவா? தப்புனா தப்புன்னு சொல்லணும். அந்த தப்பை கேட்கும்போது நடுவில் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ளாஸ் இருக்குது, இது இருக்குது, இது இருக்குன்னு. அன்னைக்கு அவங்க சொன்னது அது ஒரு வார்த்தையாக வந்துருச்சு, பிரதீப் மாதிரி வந்துருச்சு. அப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்களா? பேசுறது நியாயமாக பேசணும். உள்ள இஷ்டத்துக்கே வந்து நான் அவன் கூட அண்ணன் ஆயிட்டேன் அப்படின்றதுக்காக பேச மாட்டேன்லாம் அவசியம்லாம் கிடையாது. கரெக்டாக பேசணும், நியாயமாக பேசணும் மக்களே. அதுதான் எனக்கு ஒரு முரண்பாடப்பட்டது. பிரதீப் அது நியாயம்னு சொன்னது தப்பு, அதுக்காக சாரி கேட்டார், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் விட்டுருவோம். அது சாரி கேட்டார், இதெல்லாம் விட்டுருங்க, அது அவர் ஃப்ளோவில் வந்துருச்சுன்றது. பட் எனக்கு 2 விஷயம் தான் பிடிக்காம இருந்ததுன்னா, அம்மாவை பற்றி ஜோவிகா பேசினாங்களான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து மற்றவங்களுக்கு வந்தால் மட்டும் மாயா அப்படி பேசுகிறாங்களே, அது பிரதீப் சொன்னது தப்புன்றது சொல்கிறதே இல்லையே அப்படின்றதான் என்னோட கேள்வியாக இருந்தது. ஸோ இது என் பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிரதீப்புக்கு எதிராக பேசுகிறேன், இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்றதுலாம் இல்லை. எனக்கு ஃபேராக பட்டுதுங்க. அவர் வந்து மிரட்டிட்டு போனார், அது ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. மிரட்டலன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னால் மைண்ட் வைஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு கேமில் இருந்தால் அது ஒரு சீப் கேம்ன்றது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். மற்றவங்களோட ஃபேமிலியை பற்றி பேசுவேன், கேவலப்படுத்துவேன் அப்படின்ற சொல்லிட்டு போகிறது ஒரு கேவலமான கேம் தான் என்னை பொறுத்த வரையும். நம்பர் 2, ஸோ அந்த பாயிண்ட் அம்மாவை பற்றி பேசினாங்களா அப்படின்றது நான் பார்க்கல. ஸோ அந்த பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணணும், அது உண்மையாக போயான்னு செக் பண்ணணும். ஜோவிகா தான் சொன்னாங்க அப்படின்றது. 3வது, மாயா வந்து இப்படி பேசினாங்களே, அது எனக்கு முரண்பாடாக தான் பட்டுச்சு. இதே மாயா வந்து இது மாதிரி பேசும்போது ரெஸ்பெக்ட் கொடுன்னும் போது மற்றவங்களை இப்படி பேசுறது தப்புன்றது சொல்ல தெரியலையே. அண்ணங்கிட்ட வந்து மற்ற எல்லாருக்கிட்டையும் தப்புன்னு சொல்கிறாங்களா, அண்ணங்கிட்ட போய் இது நீ பண்ணது தப்புன்னு சொன்னாங்களா? சொல்லலையே. ஏன் சொல்லலை? அவள் தான் மக்களே. இதுக்கான பதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.